மக்களே வணக்கம். நம்ம மாடி தோட்டத்துக்கு ஒரு புது வரவா இந்த கட்டிங் வந்திருக்காங்க. எப்போவுமே இந்த முருங்கை கட்டிங் வாங்கினேன்னா அப்படியே வைக்காதீங்க. அதோட எட்ஜ் பகுதி இருக்குல்ல, அதை இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கிராஸாக கட் பண்ணிட்டு இதை அப்படியே கொண்டு போய் வைக்காமல் இதில் என்ன பண்ணணும், கத்தாழை இருக்கு பாருங்கள், அந்த கத்தாழையை நம்ம கொஞ்சம் இதில் தேய்ச்சி விடணும். அப்போ தான் சீக்கிரமாக இது வேர் பிடிக்கும். இந்த இடம் அழுகியும் போகாது, ஃபங்கஸ் வராது. க்ரோ பேக்கில் சென்டராக கொஞ்சம் பள்ளம் எடுத்துக்கோங்க. அந்த பள்ளத்தில் உயிர் உரங்கள் போடுங்க. நான் ஏற்கனவே இந்த பேக்கில் அடி உரம்லாம் போட்டிருக்கேன். நிறையா உரம் இருக்கிறனால இப்போ நான் உரம் போடலை, வெறும் உயிர் உரம் மட்டும் போட்டுட்டு இப்போ இதில் வைக்கிறேன். நான் சென்டராக வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆடக்கூடாது. ஆடாமல் இருக்கிறதுக்கு சைடில் மண்ணெல்லாம் கொடுத்து நம்ம நல்லா பேக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே காற்றடித்தாலும் ஆடாது. ஆடாமல் இருந்தால் தான் சீக்கிரமாக அது வேர் பிடிக்கும், இல்லைன்னா வேர் பிடிக்காது. அது இந்த கட் பண்ண இடத்துலலாம் நம்ம அந்த கத்தாழை ஜெல்லை வச்சு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடம் காஞ்சி போகாது. நம்ம என்ன வெயில் வைக்கிறோம் இல்லையா, ரொம்ப வெயிலில் வைக்காதீங்க. கொஞ்சம் வெயில் நிழல் இருக்கிறதுல வச்சுட்டு இந்த மாதிரி கத்தாழை பூசினதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் மண் எடுத்து பிடிச்சி ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெல்லாம் கட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலலாம் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடம் காயாமல் இருக்கும். சீக்கிரமாக அந்த இடத்துல துளிர் வரும். எப்போவுமே இது கட்டிங் வைக்கிறப்போ இந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா அந்த பிரான்ச்சஸ்லேருந்து சீக்கிரமாக துளிர் வரும். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.